நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க. நம்ம எல்லா வீடியோவும் கொடுத்தாச்சு, செல்ஃப் இன்டோம் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை பற்றி அப்டேட்டும் கொடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் உங்ககிட்ட எப்படி டெக்னிக்கலாக கேட்பாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கேட்பாங்க, எல்லாமே கொடுத்தாச்சு. நம்ம சேனலை பொறுத்தாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுக்கல. கரண்ட் அஃபேர்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன், நீங்கள் பக்கத்தால் ஒரு நோட் வச்சு நோட் பண்ணிக்கிங்க. நான் பிடிஎஃபாக சென்ட் பண்ணலாம் தான் பார்த்தேன். பிடிஎஃபாக சென்ட் பண்ணும்போது நீங்கள் நிறையா ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. நீங்களே நோட்டில் எழுதும்போது உங்களுக்கு சில மெமரிஸ் எல்லாம் மைண்டில் ஆட் ஆகும். ஓகேங்களா? அதனால் நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு நம்ம செப்டம்பரோடது பார்த்துடலாம். ஓகேங்களா? அடுத்தது நவம்பர் டிசம்பர் போட்டுடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செப்டம்பர் இதில் என்னன்னா 23வது சட்ட ஆணையம் எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வந்தது? 23வது சட்ட ஆணையம் எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னா 1 செப்டம்பர் 2024 முதல் நடைமுறைக்கு வந்ததுங்க. இதோட பதவிக்காலம் 3 ஆண்டுகள்ங்க. 1 செப்டம்பர் 2024 ஸ்டார்ட் ஆச்சு, 31 ஆகஸ்ட் 2027 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு ஒரு முழு நேர தலைவர் இருப்பார். ஓகேங்களா? இதுல சட்ட ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கலாம். இதுல சட்ட ஆணையத்தோட தலைவர் யார் யார் இருக்கலாம்னா உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இதுல அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி இருக்குதுங்க. 23வது சட்ட ஆணையம் எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வந்ததுனாங்க 1 செப்டம்பர் 2024 வந்ததுங்க. இதோட பதவிக்காலம் 3 ஆண்டுகள்ங்க. இதுல யாரு தலைவரா இருக்கலாம்னா யாருன்னா உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு முழு நேர தலைவர் கம்பல்சரி இருப்பாரு. அவர்களுக்கு ஊதியம் தனியா தராது, தனியா அவங்களுக்கான அமௌண்ட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்க. அதுக்கடுத்து கண் பார்வை மேம்படுத்த இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட முதல் சொட்டு மருந்து என்னன்னு சொல்லி நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் இது உங்களுக்கான கொஸ்டின். இது இந்தியா மருந்து ஒழுங்குமுறை நிறுவனம் அங்கீகாரம் வழங்கியது. ஓகேங்களா? அதாவது டிசிஜிஐ அவங்க அந்த மருந்துக்கு அப்ரூவல் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அது என்ன மருந்துன்னு சொல்லி நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 97வது ஆஸ்கார் விருதுக்கு இந்தியா சார்பில் அனுப்பப்பட்ட திரைப்படம் எதுங்க? லபதா லேடிஸ்ங்கிற படத்தை ஆஸ்கார் விருதுக்கு இந்தியா சார்பில் அனுப்பப்பட்ட படம். ஓகேங்களா? இது சிறந்த வெளிநாட்டு படத்திற்கான பிரிவுக்கு அனுப்பப்பட்டது. ஓகேங்களா? இந்தியா சார்பில் லபதா லேடிஸ் அனுப்பி வைக்கப்பட்டது. இயக்குனர் யாருன்னா கிரண் ராவ் அவர்கள் இயக்கிய படம் தான் லபதா லேடிஸ். ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. படுக்கை வசதிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் எங்கு உருவாக்கப்பட்டதுன்னா பெங்களூர்ல உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் யாருங்க? மத்திய ரயில்வே துறை அமைச்சர் யாரு? அஸ்வினி அவர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் யாருன்னா அஸ்வினி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவில் எந்த நாட்டிலிருந்து சிவங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டன? சிவங்கி புலிகள் எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா தென்னாப்பிரிக்கா. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் எத்தனை வழக்குகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ளது? 30 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனை வழக்குகள் நிலுவையில் உயர்நீதிமன்றத்தை பொறுத்தளவு நிலுவையில் உள்ளதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எவ்வளோனா 62,000 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ஓகேங்களா? இதில் 3 வழக்குகள் 1952ஆம் ஆண்டிலிருந்து இன்னும் நிலுவையிலேயே உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1 வழக்குங்க. அதே போல கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்கு. ஓகேங்களா? 3 வழக்கு எப்படின்னா 1952 இருந்து இந்த 3 வழக்குமே இன்னும் நிலுவையிலேயே தான் இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் எவ்வளவு வழக்குகள் நிலுவையில் உள்ளதுன்னா 62,000 வழக்குகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்ல இருந்து இன்னும் நிலுவையிலே உள்ளது. ஓகேங்களா? எந்த ஆண்டு காசநோயை ஒழிக்க மத்திய அரசு எந்த ஆண்டுலேருந்து தீர்மானம் நிர்ணயம் செஞ்சு இதை நம்ம கடைபிடிக்கலாம்னு சொன்னாரு 2025. ஓகேங்களா? இந்தியா அளவில் காசநோய் ஒழிக்க இலக்கை எப்போ வச்சாங்கன்னா 2025 எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழக அரசு காசநோய் ஒழிக்க இலக்கு எப்போதுன்னா தமிழக அரசு 2025 தான் இலக்கு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? உலக அளவில் காசநோய் ஒழிக்க இலக்கு எப்போதுன்னா 2030. ஓகேங்களா? காசநோய் நோயாளிகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எதுனா இந்தியா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின்ங்க. தேசிய நெடுஞ்சாலை கட்டணம் விதிகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுங்க? தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போதுன்னா 2008. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவில் முதல் முறையாக எந்த விமான நிலையம் விமான ரயில் சேவையை அறிமுகப்படுத்த திட்டம் உள்ளதுன்னா டெல்லி விமான நிலையம். ஓகேங்களா? டெல்லி விமான நிலையம் தான் இந்தியாவிலே முதல் முறையாக எந்த விமான நிலையம் விமான ரயில் சேவையை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதுன்னா டெல்லி விமான நிலையம். ஓகேங்களா?
எதுக்குள்ள 2027க்குள்ள நம்ம கம்பல்சரி கொண்டு வந்தணும்னு சொல்லி அவங்க வந்து அவங்க யோசிச்சு எல்லா வேலையும் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இது இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக விசாரணை செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டதுங்க? ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்ற தொடர்பாக விசாரணை செய்ய யாருடைய தலைமையில குழு அமைக்கப்பட்டதுன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள்ங்க. உயர்நிலை குழு அறிக்கை ஒன்று சமர்ப்பித்தது. தலைமை ராம்நாத் கோவிந்த். முன்னாள் அவர் யாருங்க? ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, அவருடைய தலைமையில ஒரு குழு வந்து பரிந்துரை செஞ்சு அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. ஓகேங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக. ஓகேங்களா, இவங்க ராம்நாத் கோவிந்த் அவர்களோட குழு வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சது. அந்த அறிக்கையை வந்து அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள அடுத்தது ஓடிடி தளங்களில் புகையிலை எதிர்ப்பு எச்சரிக்கை கட்டாயமாக்கிய முதல் நாடு எதுங்க? ஓடிடி தளத்துல புகையிலை எதிர்ப்பு எச்சரிக்கை முதல் அறிமுகப்படுத்திய நாடு எதுனா இந்தியா. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. எப்போதுனா நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 1 செப்டம்பர் 2024 1 செப்டம்பர் 2024 முதல் ஓடிடி தளங்களை புகையிலை எதிர்ப்பு எச்சரிக்கை கட்டாய நீங்க மூவி ஓடிடி தளத்துல பதிவிடும் போது கம்பல்சரி அந்த கீழக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, 30 வினாடிகளுக்குள் வீடியோ காட்சிகள் கட்டாயம். குறைந்தபட்சம் 30 வினாடிகளாச்சும் அந்த வீடியோ காட்சி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. புகையிலை எதிர்ப்பு வாசகங்கள் இடம்பெற வேண்டும். சப்போஸ் நீங்கள் அந்த மூவிஸில் ஏதோ ஒரு இடத்துல புகையிலை நீங்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 1 2024 அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஓடிடி தளங்களில் புகையிலை எதிர்ப்பு எச்சரிக்கை கட்டாயமாக்கிய முதல் நாடு எதுனா இந்தியா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றவர் யாருங்க? ரியா சிங்கா அவர்கள் மிஸ் யூனிவர்சல் இந்தியாவோட அழகி என்ற பட்டத்தை வென்றிருப்பார். ஓகேங்களா, அவங்க வந்து எந்த போட்டி நடைபெற்ற இடம் எதுங்க? ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா, இது எந்த ஆண்டு நடைபெற்றனா நவம்பர் 2024. ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கிங்க. இவங்க யாருன்னா குஜராத்தை சேர்ந்த 19 வயது இளம்பெண். இவங்க யாருன்னா ரியாங்கிறவங்க யாருன்னா குஜராத்தை சேர்ந்த 19 வயது பெண். ஓகேங்களா, இந்திய திரையுலக படைப்பாற்றல் மிக்க திரைப்பட கலைஞருக்கான கின்னஸ் உலக சாதனை சான்றிதழ் யாருக்கு வழங்கப்பட்டதுங்க? சிரஞ்சீவி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்து இந்திய திரையுலக படைப்பாற்றல் மிக்க திரைப்பட கலைஞருக்கான கின்னஸ் உலக சாதனை சான்றிதழ் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சிரஞ்சீவி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா, அவரு வந்து தெலுங்கு திரையுலகத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவர் வந்து நடிகர் மற்றும் நடன கலைஞராகவும் இவரோட பணிகள்ல இருந்திருக்கிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின், தமிழக முதலமைச்சர் தீயணைப்பு பணிக்கான அண்ணா வீர தீர பதக்கம் யாருக்கு அறிவிக்கப்பட்டதுங்க? ராமச்சந்திரன் அண்டு மந்திரமூர்த்தி அவர்களுக்கு 2 பேத்துக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா, தமிழக முதலமைச்சர் தீயணைப்பு பணிக்கான அண்ணா வீர தீர பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ராமச்சந்திரன் மந்திரமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா, இவங்க 2 பேருமே தீயணைப்பு படை வீரர்கள்ங்க. 2023 தாமிரபரணி வெள்ளத்தில் சிக்கிய 4448 பேரை இவங்க 2 பேரும் சேர்ந்து மீட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு அண்ணா பதக்கம் வழங்கப்படுகிறதுங்க. அண்ணா பிறந்த நாள் என்று வழங்கப்படுகிறது. இந்த முறை 129 பேருக்கு வழங்கப்பட்டது. அண்ணா பதக்கம் எதற்காக வழங்கப்படுகிறது கூட கேட்கலாங்க. அண்ணா வீர பதக்கம் வந்து எதுக்காக வழங்கப்படுகிறதுனா காவல்துறையில சிறப்பாக பணியாற்றியவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய விருது என்னன்னா அண்ணா வீர பதக்கம். ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழக அரசின் சிறந்த நெசவாளர் விருது 2023-24 முதலிடம் பெற்றவர் யாருங்க? சந்திரசேகரன் அவர்கள் தமிழக அரசின் சிறந்த நெசவாளர் விருது 2023-24 முதலிடம் பெற்றவர் யாருனாங்க? சந்திரசேகர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஐநாவின் நிறுவனங்களுக்கிடையே பணிக்குழு விருது 2024 பெற்ற இந்திய அமைப்பு எதுங்க? ஐசிஎம்ஆர். ஓகேங்களா, ஐசிஎம்ஆர் தான் ஐநா நிறுவனங்களுக்கு இடையிலான பணிக்குழு விருது 2024 இந்தியா அமைப்பு பெற்றது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமாங்க. ரயில் நிலையங்களுக்கான தரவரிசை பட்டியல் முதலிடம் பிடித்த ரயில் நிலையம் எதுங்க?
புதுடெல்லி ரயில் நிலையம் தாங்க. ரயில் நிலையத்துக்கான தரவரிசை பட்டியல முதலிடம் பிடித்த ரயில் நிலையம். ஓகேங்களா, புதுடெல்லி ரயில் நிலையம். இது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிடப்படும். இந்த அறிக்கை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சமர்ப்பிப்பாங்க. முதல் இடத்துல எப்பவுமே புதுடெல்லி ரயில்வே நிலையம் தான் இருக்குது. அங்கிருந்து விமானத்துக்கு கூட நம்ம பாதை கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லி பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி கூட ரீசெண்டா பார்த்தா 2027க்குள்ள அவங்க அதை அப்டேட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பார்த்தலாம். அதுக்கப்புறம் டைம் இதழ் வெளியிட்ட 2024 உலகின் தலைச்சிறந்த நிறுவனங்கள் பட்டியலில் இந்தியாவில் முதலிடம் பிடித்த நாடு எதுங்க? HCL டெக் தான் முதலிடத்தில் உள்ளது இந்திய அளவில் தலை சிறந்த நிறுவனங்கள் பட்டியல். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், உலக திறமைகள் தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எத்தனாவது இடங்க? 58வது இடம். உலக அளவில் திறமைகள் தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எத்தனாவது இடம்னா 58வது இடம். ஓகேங்களா, உலக புத்தாக்க குறியீடு 2024 இந்தியா பிடித்த இடம் எதுங்க? 39வது இடம். ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6வது உணவு பாதுகாப்பு குறியீடு 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எதுங்க? கேரளா மாநிலம் தான் உலக உணவு பாதுகாப்பு குறியீடுல முதலிடம் பெற்ற மாநிலம். ஓகேங்களா, 2024 ஆசியாவில் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எதுங்க? அமெரிக்கா. ஆசியாவில் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எதுங்க? அமெரிக்கா. முதலிடம் அமெரிக்கா, 2ஆம் இடம் சீனா, 3ஆம் இடம் எதுங்க? இந்தியா எத்தனாவது இடங்க? 3வது இடம். ஆசியாவில் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு அமெரிக்கா, 2ஆம் இடம் சீனா, 3ஆம் இடம் தாங்க இந்தியா. ஓகேங்களா, 6வது உணவு பாதுகாப்பு குறியீடு 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எதுங்க? கேரளா மாநிலம். ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தற்போது நல்ல சாமாரியன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுங்க? 2021 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டம் 4வது கட்டம் செயல்படுத்தப்படும் காலம் என்னங்க? 2024 to 25 முதல் 2028 to 29 வரைக்கும் சாலை திட்டம் 4வது கட்டமா செயல்படுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் PME டிரைவ் என்பதன் தொடர்பான திட்டம் எப்போதுங்க அந்த அறிவிக்கப்பட்ட திட்டத்தோட எப்ப அறிவிக்கப்பட்டாங்க, அந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லி பார்த்தலாம். PME டிரைவ்னா மின்சார வாகனங்கள் உற்பத்தி. ஓகேங்களா, அந்த திட்டம். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது 2005. ஓகேங்களா, இதுல வந்து எவ்வளவு மாநில போக்குவரத்து நிறுவனங்களுக்கு 14,028 மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் சொல்லி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது இந்தியாவில் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமே இது விரிவுபடுத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, நேரடி வரி பிரச்சனை தீர்வு திட்டம் 2.0 எப்போது தொடங்கப்பட உள்ளதுங்க? 1 அக்டோபர் 2024 தொடங்கப்பட உள்ளதுன்னு சொல்லி சொன்னாங்க. இது செப்டம்பர் மந்தோட தான். அக்டோபர் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பரம்சூத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர் தற்போது எங்கு நிறுவப்பட்டதுங்க? பூனே, கல்கத்தா, டெல்லி. ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தற்போது புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவை மேம்படுத்த மத்திய அரசு எந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளதுங்க? பயோரைடு திட்டத்தை தான் போதே செயல்படுத்த உள்ளாங்க. ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தற்போது பதவியேற்று இந்தியாவில் மிக இள வயது முதல்வர் யாருங்க? அதிஷி யாரு? நீங்க கமெண்ட் பண்ணீங்க. அதிஷி மர்லோனா அவர்கள் வந்து தற்போது பதவியேற்று இந்தியாவில் மிக இள வயது முதல்வர். ஓகேங்களா, அதிஷி. ஓகேங்களா, இவர் வந்து டெல்லியில் 3வது பெண் முதல்வர். ஓகேங்களா, டெல்லியில பணியேற்ற 3வது பெண் முதல்வர். ஓகேங்களா, இந்திய அளவுல முதல்வர் பதவி வகித்த 17வது பெண். ஓகேங்களா, இந்திய அளவுல 17வது முதலமைச்சர் பதவி வாங்கினவங்க. டெல்லி அளவுல 3வது பெண். ஓகேங்களா, பதவி ஏற்றதுல. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியா தொல்லியல் துறையின் இயக்குநராக பதவி உயர்வு பெற்றவர் யாருங்க? அமர்நாத் அவர்கள் தான் இந்தியா தொல்லியல் துறையின் இயக்குநராக பதவி உயர்வு பெற்றவர். ஓகேங்களா, 2014 கீழடி அகழ்வாயில் கண்காணிப்பாளராக பணியில இருந்தாரு. அது மூலியமா இவருக்கு வந்து இப்போது இந்தியா தொல்லியல் துறையோட இயக்குனராக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்க, யாருங்க? அமர்நாத் அவர்கள். ஓகேங்களா, அமர்நாத் ராமகிருஷ்ணாங்கிறத அவரோட ஃபுல் நேம். ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஎஸ்ஐ எப்போது உருவாக்கப்பட்டது? 1861 சொல்லி நம்ம சிந்து சமவெளி நகரத்திலே பார்த்திருப்போம். ஓகேங்களா, இதோட தலைமையகம் எங்குள்ளதுங்க? புதுடெல்லியில் உள்ளதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தற்போது எந்த நாட்டின் இந்தியா தூதரக அருணை நியமனம் செய்யப்பட்டார்னா
குரேஷியா இடத்துக்கு தான் அவர் நியமனம் செய்யப்பட்டார். ஓகேங்களா. குரேஷியா நாட்டின் அடுத்த இந்திய தூதர் யாருங்க? அருண் அவர்கள். ஓகேங்களா. அருண் கோயல் அவர்கள். ஓகேங்களா. அருண் கோயல் அவர்கள் தான் அடுத்தது குரேஷியா நாட்டோட அடுத்த இந்திய தூதர். ஓகேங்களா. இவர் இந்தியாவில் முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்தவர். இவர் வந்து இந்தியாவோட முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்தவர். ஓகேங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டது யாருங்க? எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்ரீராம் கல்பதி அவர்கள். ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் தெரியும், கல்பதி ராஜேந்திரன் அவரோட ஃபுல் நேமுங்க. இவர் வந்து 53வது முழுநேர தலைமை நீதிபதியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு சென்னை உயர்நீதிமன்றத்துக்குங்க. இவர் யார் நியமனம் செய்யாததுன்னா குடியரசுத் தலைவர்கள் நியமனம் செஞ்சாருங்க. இவர் வந்து புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதிகளுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எதுக்கெல்லாம் சேர்ந்ததுங்க? புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதி. ஓகேங்களா. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யாருன்னா ஸ்ரீராம் அவர்கள். ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யாருங்க? சுதா அவர்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இந்நிறுவனத்தின் தலைவர் தமிழக முதல்வர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 4வது உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர் மாநாடு மற்றும் கண்காட்சி எங்கு நடைபெற்றதுங்க? 4வது உலகளாவிய புதுப்பிக்க எரிசக்தி முதலீட்டாளர் மாநாடு மற்றும் கண்காட்சி எங்கு நடைபெற்றதுன்னா குஜராத்தில் நடைபெற்றது. ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ நடைபெற்றதுன்னா 13 பிப்ரவரி 2024. ஓகேங்களா. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தற்போது மாவட்ட நீதிபதிகள் தேசிய மாநாட்டு விழா எங்கு நடைபெற்றதுன்னா டெல்லியில நடைபெற்றது. ஓகேங்களா. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அவ்வளோதாங்க, இதில் முக்கியமானது பார்த்துட்டோம். ஓகேங்களா. இன்னொன்று 2 இருக்குது, பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு இதோட முடிச்சிடலாம். 20வது கடலோர மாநிலங்கள் மேம்பாடு குழும கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றதுன்னா கோவால நடைபெற்றது. ஓகேங்களா. 20வது கடலோர மாநிலங்கள் மேம்பாடு குழும கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றதுன்னா கோவால நடைபெற்றது. ஓகேங்களா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தற்போது எங்கு நடைபெற்ற அகழ்வாயில் பூ வடிவம் போன்ற தங்க நாணயம் எங்கு கிடைத்ததுன்னா வெம்பக்கோட்டையில வந்து பூ வடிவத்திலான தங்க நாணயம் அகழ்வாயில கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அகழ்வாராய்ச்சியில பூ வடிவம் கொண்ட தங்க நாணயம் வந்து வெம்பக்கோட்டையில கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஒரு பக்கம் வந்து 6 இதழ்கள் கொண்ட பூ வடிவத்தில் இருந்துச்சு, ஒரு பக்கத்துல வந்து 6 இதழ்கள் கொண்ட பூ வடிவத்தில் இருந்திருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தற்போது தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டதுன்னா கூகுள் நிறுவனத்தோட செப்டம்பர்ல ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா. இது சென்னையில தொடங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்க. அமெரிக்காவில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது செப்டம்பர்ல. முதலமைச்சர்கள் அங்கே போயிருப்பாரு. அங்கே போயிட்டு கூகுளோட ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இது வந்து சென்னையில் அமைக்கிறதான்னு சொல்லி கூகுள் வந்து ஒப்பந்தத்தில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. தற்போது சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனம் எதுங்க? எந்த நிறுவனம் சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது நீங்க சொல்லணும். பள்ளி மாணவர்கள் சாலை பாதுகாப்பு பயிற்சி வழங்க எந்த நிறுவனத்துடன் சென்னை ஐஐடி ஒப்பந்தம் செய்துள்ளதுங்க? தமிழகத்தில் முழுவதும் 240 பள்ளிகளை சேர்ந்த மாணவிகளுக்கு சாலை பாதுகாப்பு பயிற்சி அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஐஐடி மெட்ராஸோட அவங்க ஒப்பந்தம் மேற்கொண்டு அவங்க எல்லாருமே ஆலோசித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. தற்போது முதலாம் குலத்தொங்க சோழன் கால கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுங்க? கடலூர்ல கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா. தற்போது முதலாம் குலத்தொங்க சோழன் கால கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கடலூர். ஓகேங்களா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பசுமை பள்ளிகள் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டதுங்க? திருவாரூர்ல தொடங்கி வைக்கப்பட்டது. ஓகேங்களா. அரசு பள்ளிகள் வாசிப்பு இயக்கம் தமிழக அரசால் எப்போது தொடங்கப்பட்டதுங்க? 21 ஜூலை 2023. இதை கூட கேட்கல. ஓகேங்களா. தமிழகத்தில் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் எப்போதுங்க தொடங்கப்பட்டதுங்க? 22 ஜனவரி 2024. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்தியாவில் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டதுன்னா குஜராத்தில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2024 பட்டியலின சமூகத்தினருக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் எங்கு அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. இந்தியாவில் முதல் ஆக்சிஜன் பறவை எங்கு அமைக்கப்பட்டதுன்னா நாக்பூர். ஓகேங்களா. நாக்பூர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்தில் 5 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு உலக சாதனை தற்போது எங்கு நிகழ்த்தப்பட்டதுன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தற்போது எங்கு
வாதவன் துறைமுகத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீர் சேமிப்பு மக்களின் பங்களிப்பு என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுங்க? குஜராத் மாநிலம். ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தற்போது பெண்களுக்கு காவல்துறையில் 33% இடஒதுக்கீடு அறிவித்த மாநிலம் எதுங்க? ராஜஸ்தான். ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தற்போது ஒலிம்பிக் ஆர்டர் இன் கோல்டு விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க. தெரியலனா விடுங்க, நாங்களே கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ண கரெக்டான கமெண்ட். ஓகேங்களா, ஓகே. அடுத்து எந்த நாட்டின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்பட உள்ளதுங்க? சிங்கப்பூர்ல அமைக்கப்பட உள்ளது. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஜக அரசு தேர்தல் வாக்குறுதியா சொன்னாங்க. ஓகேங்களா, ஓகே. இதோட செப்டம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சுதுங்க. இதே போல் நவம்பர் டிசம்பர் அப்கமிங் டேஸில் போட்டுரு. ஓகேங்களா, உங்களுக்கு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இப்போ செப்டம்பரை பொறுத்தளவு இந்த அளவுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்குங்க. இல்லை கண்டிப்பாக நம்ம 2-3 சொன்னேன். செப்டம்பர் மந்தில் இந்தியாவோட சென்னை உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதி 53வது அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை வழக்கு நிலுவையில் உள்ளன்னு சொல்லி நம்மளுக்கு, ஏன்னா ஹைகோர்ட் ரிலேட்டடாக நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. அதையும் மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டிங்.